ஹலோ செல்ல பிள்ளைங்களா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்க இறைவனை வேண்டிக்கிறேன். ரொம்ப சுவையாக சூப்பராக ஒரு உருண்டை குழம்பு ரெசிபி தாங்க. இது எங்கள் அம்மாவோட ட்ரெடிஷ்னல் டிஷ். இதாவது தஞ்சாவூர் கும்பகோணம் பக்கம் வைக்கிற ரொம்ப அருமையான ஒரு உருண்டை குழம்பு ரெசிபி தாங்க. ரொம்ப ஈஸியான ரெசிபி. எப்படி செய்யலான்னு வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. 1/4 கிலோ கடலப்பருப்பில் ஒரே ஒரு ஸ்பூன் பச்சரிசி போட்டு ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்ச கடலப்பருப்பை மிக்சி ஜாரில் சேர்த்து ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு 5-6 பல்லு பூண்டு, ஒரே ஒரு காஞ்ச மிளகா போட்டு கொரன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 10 பல்லு பூண்டை சாப் பண்ணிக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் பூ எடுத்துக்கோங்க. எண்ணெய் சட்டி வைங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலை, பூண்டு, வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கினது 2 ஸ்பூன் தேங்காய் பூவையும் போட்டு ஒரு வதக்கி இந்த மாவை போட்டுருங்க. மாவுலேயே இந்த உருண்டைக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குனிங்கன்னா மாவு வெந்துடும். அதுக்கப்புறம் ஆற வச்சு நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. குழம்பு வைக்க 2 பெரிய வெங்காயம், ஒரு 1/4 கிலோ தக்காளி, லெமனோட அதிகமாக கொஞ்சம் புளி கரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு அரை முடி தேங்காவில் 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. எண்ணெய் சட்டி வைங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுங்க. கடுகு, வெந்தயம் போடுங்க. அது பொரிஞ்சதும் வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலையெல்லாம் நல்லா வதங்கினதும் தக்காளியை போடுங்க. தக்காளியிலே இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பை போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூளியும் போட்டு நல்லா வதக்குங்க. தக்காளி நல்லா தொக்கு மாதிரி வரணும் பிள்ளைகளா. எப்போவுமே குழம்புக்கு இந்த தக்காளியிலேயே உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரமாக தக்காளி வதங்கிடும். 2வது குழம்பும் நல்லா ருசியாக இருக்கும். அரைச்சிலாம் போட்டிங்கன்னு வச்சிங்களா, அதோட டேஸ்ட்டே வேறு மாதிரி ஆயிரும். இப்படி நல்லா தக்காளி தொக்கு மாதிரி வரும்போது நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 கரண்டி போட்டு அதையும் இந்த மாதிரி மிளகாத்தூளை எண்ணெயில் வதக்கும்போது நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கப்புறம், அதாவது குழம்புலாம் கொதித்து முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே மேலால் அந்த எண்ணெய் மிதக்கும். பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் தோணும் பிள்ளைகளா. மிளகாத்தூளை போட்டு நல்லா ஒரு வதக்கிட்டு அரைச்சி வச்சுருக்கிற தேங்காயும் போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு புளி தேவையோ தண்ணி, அந்த அளவுக்கு புளியை கரைச்சி ஊற்றி நல்லா ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயோ ஒரு 5 நிமிஷம் சிம்லேயும் கொதிக்க வச்சிங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இப்போ என்ன பண்ணுங்கள், அப்படியே இந்த உருண்டையை ஒன்று போட்டு திரும்ப ஒரு 5 நிமிஷம் சிம்முலேயே வேக வைங்க. ரொம்ப வேகமாக வேக வச்சிங்கன்னா அடி பிடிச்சிரும் குழம்பு. சிம்லேயே வேக வச்சுட்டு கடைசியாக கொஞ்சோண்டு கஸ்தூரி மேத்தி இல்லைன்னா கொத்தமல்லி போட்டு இறக்குனீங்கன்னா அப்பா வீடே மணக்குங்க. ஒரு நாள் செஞ்சிங்கன்னா ஒரு 2-3 நாளைக்கு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சும் சாப்பிட்லாம். வெளியில் வச்சு சூடு பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ஒரு 2 நாளைக்கு சாப்பிட்லாம் பிள்ளைகளா. கண்டிப்பாக உங்கள் பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுங்க. வீட்டில் இருக்கிறவங்களாம் ரொம்ப விரும்பி கேட்பாங்க. கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த ரெசிபி. ஆனால் நமக்கு பிடிச்சவங்களுக்காக கொஞ்சம் கஷ்டப்பட்டு நம்ம சமைச்சா அது சந்தோஷமாக தானங்க இருக்கும். எப்போவுமே நம்ம பிடிச்சவங்களுக்கு நம்ம கொஞ்சம் அன்போடு சமைச்சு கொடுக்கும்போது அவங்களுக்கும் நம்ம மேலே ரொம்ப அன்பு வரும், நமக்கும் அவங்க மேலே ரொம்ப பாசமாக இருக்கும் பிள்ளைகளா. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளர்க. பாய் சொல்லுங்களா.